தயவு வந்து மறுபடியும் நம்பரை சொல்கிறேன். இந்த நம்பரை வாகனத்தை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். 0005-996-6666 இந்த வண்டியில் வந்து கேட்டுருங்க. நம்முடைய கழக தலைவர் வாகனம் வருகின்ற வழியில் இந்த வாகனங்கள் அதுக்கு தொந்தரவாக இருக்கின்றது. தயவுகூர்ந்து இந்த வாகனத்தை அப்புறப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மேலே சொல்றார். நீங்க சீட்டு போங்க, மேலே போங்க, மேலே போங்க, மேலே போக முடியும். போட்டு அப்படி போட்டு இப்போ கூட ரெக்கார்டு கட் பண்ணுறான். ஹலோ ஆமாம் உட்கார நல்லா இருக்காங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஆமாம் அண்ணா வாங்கண்ணா. வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் வாழ்கவே. Halo, halo, kan Pak. நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த தம்பி கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் தலைமையில் 1200க்கும் மேற்பட்ட அதிமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தாய் கழகத்தில் இணைகிற இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், நாமெல்லாம் உயிராக போற்றுகிற நம்முடைய அற்புத தலைவர், கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, இளைஞரணி செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இளைய தலைவர் தம்பி உதயா அவர்களே, நம்முடைய கழக பொருளாளர் அண்ணன் டிஆர்பி அவர்களே, முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர்எஸ் பாரதி, அமைப்பு துணை செயலாளர்கள் அன்பகம் கலை அவர்களே, அண்ணன் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே மற்றும் நிர்வாகிகளே, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே,
தாய் கழகத்தில் இணைய வருகை தந்திருக்கிற அந்த இயக்கத்தில் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பணியாற்றிய ஒன்றிய கழக நிர்வாகிகள், அமைப்புகளினுடைய நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிளை கழக செயலாளர்கள், இன்றைக்கு தாய் கழகத்தில் இணைய வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 என நான் அன்போடு வரவேற்கிறேன். நடைபெற்று முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் பொது வாழ்க்கைக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு வந்திருக்கிறார்கள். ஒரு வினோதமான தேர்தல் இந்த தேர்தல். இரவு பகல் பாராமல் இந்த அரசியல முதல்வராக இருந்த பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதற்கு நாம் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தந்து தாய் கழகத்தில் இணைய வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். கீழே முன்னாடி போகிறேன். நான் எதுவும் உங்களை எடுக்கவே இல்லை. இந்த கார்டுக்கு கொடுத்து வச்சுருங்க. இன்னும் கண்ணில் படிப்படுங்க. அது இல்லாமல் எக்ஸஸ் எல்லா கார்டு இருக்கா? 2 தான் எஸ்டி கார்டு அவங்களுக்கு கார்டு எக்ஸ்ட்ரா கார்டு இல்லையா? முடிச்சோன்னு கார்டை கொடுத்து வச்சுருங்க. எல்லாம் வராங்க. தெரியல வரலையா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தம்பி. நீங்கள் எந்த காலேஜ் தம்பி? எவ்வளோ வெளில வந்தீங்கன்னா அப்புறம் இவ்வளோ வண்டி வரும்போது டிஸ்டர்ப் பண்ணாங்க. நீ வந்தோடனே தான் எல்லாம் வந்துட்டாங்க. உள்ள வாங்க. நான் வந்து நாங்கள் போக மாட்டோம் டவுன் பண்ணு.
மேலே சென்று முதன்மை செயலாளர் கே நேரு அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இங்கு உங்களிடத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈகா அவர்களே, வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, மாமல்லபுரம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை, நம்முடைய அருமை சகோதரர் கஜா என்கிற கஜேந்திரனோடு நம்முடைய தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இனிய நண்பர்களே, தோழர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக 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 என நான் வரவேற்க விரும்புகிறேன். அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், கலைஞர் அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நான் வரவேற்கிறேன். 75 ஆண்டு காலம் தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்ந்து நடத்தி தபல விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை இல்லை 6 முறை தமிழ்நாட்டை ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிறீர்கள். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அண்ணா அறிவாலயத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எப்பொழுதுமே ஒரு ஏக்கத்திலிருந்து இன்னொரு ஏக்கத்திற்கு பிரிந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு, ஏதாவது வசதியை மனதிலே கொண்டு ஆளுங்கட்சி நோக்கித்தான் அதிகமாக போவது உண்டு. அதுதான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சி அல்ல, ஆளுங்கட்சியாக இருந்து இப்போது எதிர்கட்சியாக மாறியிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி நோக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பதவிக்காக நீங்கள் வரல, சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வரல. பணியாற்ற வேண்டும், இந்த இயக்கத்திற்கு துணை நிற்க வேண்டும், தமிழ் சமுதாயத்திற்கு நாம் பாடுபட வேண்டும், இழந்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். அப்படி வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நான் பல ஆண்டு காலம் அதிமுகவிற்கு பணியாற்றி இருக்கிறேன், 2 முறை தேர்தல் களத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த இயக்கத்தில் இருந்தபோது நான் விசுவாசமாக பணியாற்றி இருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக அவர் எடுத்துச் சொன்னார். நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எப்பொழுதுமே ஒருவன் ஒரு தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு செயல்வீரனாக இருந்தாலும் சரி, ஒரு தலகர்த்தராக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் தான் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்திற்கு கட்சிக்கு விசுவாசமாக இருந்திட வேண்டும். ஆகவே நிச்சயமாக திமுக இணைந்திருக்கக்கூடிய கஜேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றி இருக்கிறார் என்பதை
இதன் மூலமாக அறிந்து கொண்டிருக்க அவர் மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய நீங்களும் அப்படித்தான் இருக்க போகிறீர்கள். திமுக வரலாறு என்பது 1949 தொடங்கி அதற்கு பிறகு 52 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இல்லை என்று சொன்னாலும் 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாம் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 62 தேர்தல் களத்திலே ஈடுபட்டு நாம் எதிர்க்கட்சி வரிசையில் இடம் வரக்கூடிய அளவிற்கு 50 இடங்களில் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னால் 67 அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினார். அதற்கு பிறகு 71 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். 71 வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்திலே தான் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது 75ஆம் ஆண்டு. அந்த நெருக்கடி நிலையை நாம் எதிர்த்தோம். நெருக்கடி நிலையை எதிர்த்தால் ஆட்சி பறிமுகம் என்று தெரிந்தே எதிர்த்தோம். நாம் கவலைப்படவில்லை. கலைஞர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சி நமக்கு முக்கியமல்ல, ஜனநாயகம் தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து சென்னை கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தீர்மானம் போட்டு அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். நெருக்கடி நிலையை ரத்து செய்யுங்கள், கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல. மீண்டும் 89 ஆட்சிக்கு வந்தோம். 91 இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திமுக துணை நிற்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அதற்காக நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள். அதற்கு பிறகு 96 நாம் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு 2001 தேர்தலில் தோற்றோம். 2006 ஆட்சிக்கு வந்தோம். 2011 தோற்றோம். அதற்கு பிறகு 2021 ஆட்சிக்கு வந்தோம். இப்படி எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், வெற்றி தோல்வி என்பது நம்மை பொறுத்தவரையில் மாறி மாறி வரும். அதற்காக வெற்றியை கண்டு நாம் என்றைக்கு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பதில்லை. தோல்வியை கண்டு என்றைக்கும் தோல்வி விடாமல் பணியாற்றக்கூடியவர் தான் திமுக என்பதை இதை நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில்தான் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும், ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருந்தாலும், எதிர்க்கட்சி நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் தயவில் தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம் என்று கூறி மீண்டும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும்